Hello all, welcome to MGS Automotive. So இது வந்து third session question and answers in automotive. So automotiveல வந்து உங்களுக்கு இருக்க doubts வந்து நம்ம clarify பண்றதுக்காக இந்த செஷன் வந்து நம்ம வச்சிருக்கோம். So இது வந்து மூணாவது செஷன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரஸ்ட் ரிமூவல். ஸோ இந்த ஒர்க் வந்து எப்படி பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து இதை குவாலிட்டியாக பண்ணணும். ஸோ ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ப்ராசஸ். ஒன்று வந்து உங்களுக்கு ரஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்டை கட் பண்ணிவிட்டு வேறு பீஸ் வச்சு உங்களுக்கு வெல்டிங் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது ஒரு ப்ராசஸ். இன்னொரு ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ரஸ்ட்டை ஸ்க்ராப் அவுட் பண்ணிவிட்டு அந்த ரஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இது ரெண்டுமே வந்து ரஸ்ட்டோட இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு ரஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது. மூணாவது வந்து அந்த பார்ட்டையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறது. ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்றது அந்த பார்ட்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதுதான் ரஸ்ட் ரிமூவல் ஒர்க்கில் வந்து மேஜராக பண்ணுறது. ஸோ தட் கஸ்டமரும் சேஃபர் சைடில் இருப்பாங்க அண்டு வந்து நமக்கும் வந்து அந்த ஒர்க் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன 10 வருஷத்துக்கு வந்து அடுத்து கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்குற மாதிரியாக இருக்கும். ஸோ எனக்கு வாட்டர் லீக்கேஜ் இருக்குது ரூஃபில் இருந்து, இதை வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டெம்பரரி ஃபிக்ஸ் பண்ணால் ஓகேவா. ஸோ ரூஃபில் வந்து உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் இருக்குது, விண்ட்ஷீல்டு வழியாக உங்களுக்கு இறங்குது, இல்லை ரூஃபில் ஏதோ ஒரு வழியாக இறங்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரொம்பவே காஷியஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரண்ட் கிளாஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த பீடிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இருக்கக்கூடிய ரஸ்ட்டை கட் பண்ணி எடுக்கணும், இல்லைனா ஸ்க்ராப் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா தண்ணி உள்ளே இறங்கும்போது ரூஃப் வந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ நீங்கள் அங்கே ஒரு 12-13,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் செலவு பண்ணணும். தண்ணி உள்ள டேஷ்போர்டுக்குள்ளே இறங்குச்சுன்னா எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு மினிமம் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு விண்ட்ஷீல்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ப்ராப்பராக வந்து உங்களுக்கு விண்ட்ஷீல்ட் லீக்கேஜ் இருந்ததுன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. குஷனிங், உங்களோட சீட் குஷனிங் வந்து மற்ற இடத்த விட உங்களுக்கு எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்மளோட சீட் குஷனிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மினிமம் 10 to 15 வருஷம் வந்து பழசாக இருக்குங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஃபோம்ஸ் எல்லாமே அமுங்கி போயிருக்கும், குழி இருக்கும், சில இடத்துல ஃபோம்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா மேலே ஃபோம் லேயர் கொடுத்து அதுக்கு மேலே சீட் கவர் மெட்டீரியலோட 1.5 inch ஃபோம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பக்கெட் ஷேப்பும் குஷனிங் எஃபெக்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. அண்ட் பேடிங் ரிலேட்டட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸை வந்து நல்லா பெருசு பண்ணி காமிக்கிற ஒரு நார்மல் இன்னோவா சீட்டை ஒரு ஃபார்ச்சுனர் சீட் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் ஓவர்லேயில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு ரொம்பவே டிரைவிங்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், லாங் ட்ராவலுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணுமா மாடிஃபிகேஷனுக்காக. ஸோ எம்ஜிஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் வந்து செப்பரேட் டிவிஷனாகவே இருக்குங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து அண்டர் பாடி காம்பனன்ஸ் ஆகட்டும், இன்ஜின் ரிலேட்டட் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் ஆகட்டும், இல்லை உங்கள் வெஹிக்கிள் எந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஃபால்ஸ் இருந்தாலுமே அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வந்து நீங்கள் வெஹிக்கிள் வந்து எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்லேயே கொண்டு வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா ஒர்க்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி நமக்கு உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். எனக்கு ஏசி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அந்த ஏசி கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் பார்ப்பீங்களா இல்லை வெளியில் தான் நாங்கள் அதை செக் பண்ணணுமா? ஸோ தேங்க்யூ இந்த கொஷனுக்கு. ஸோ ஏசி ரிலேட்டட் ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டைப் 4 கன்வர்ஷன்ஸ் வந்து நம்ம 10 நாளில் ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ ஏசி ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா நாங்கள் Day 1 வந்து அந்த ஏசியை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு கேஸ் ரிலேட்டட் ஆகட்டும், இல்லை வேக்கம் டெஸ்ட் ஆகட்டும், இந்த மாதிரி ப்ராசஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நிறுத்திடுவோம். ஸோ தட் உங்களுக்கு 2 நாள் 3 நாள் கழிச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்லை கம்ப்ரஸர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கா, இல்லை பைப்பிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கா, நமக்கு ப்ளசன்டபிள் டைம் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு சைட் பை சைடில் வந்து இந்த ஏசி ஒர்க்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ புது கண்டென்சர்லேருந்து புது யூனிட்லேருந்து கம்ப்ளீட்டாக ஃபிட்மெண்ட் பண்ணனாலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏசி ஃபிக்ஸ் பண்ணனாலும் நீங்கள் MGS கொண்டு வாங்க. வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி வாரம் நம்ம 5 கொஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வாரம் உங்களுக்கு வந்து வீடியோஸில் வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.